ಗಣ ಭವ ಸರಿ ರಿ 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 ಪಿಣ ಭವ ಸರವಣ ವೀರ ನಮೋ ನಮ ನಿ ಭವ ಸರವಣ ನಿರ ನಿರ ನಿರನ ವಸರ ಹಣ ಭವರ್ಗ ರ ರ ರ ರ ಮುರುಗಾ ಮುರುಗಾ தேவர்களே, தங்களின் வேண்டுகோளின்படி என் புத்திரன் முருகன் இப்போது சூரபத்மனை வதம் புரிய ஆயத்தமாகிவிட்டான். என் புத்திரன் முருகன் யாதொரு அச்சமும் இன்றி சூரபத்மனுக்கு எதிரான இந்த யுத்தத்தில் பங்கேற்கலாம். என் செல்வனே முருகா, வீரத்தின் மறு உருவம் நீ. தேவர்களை இதுகாரம் துன்புறுத்தி வந்த சூரபத்மனை வதம் புரிந்து நீ வெற்றியோடு திரும்பி வர வேண்டும். அண்ணா, தங்களின் நல்லாசியும் எனக்கு வேண்டும். முருகா, நீயும் நானும் வேறு வேறு அல்ல. ஆகவே என் ஆசி எப்போதும் உன்னோடு இருக்கும். அண்டாசுரனை அழித்து எப்படி நக்கீரனையும் தமிழ் புலவர்களையும் தமிழையும் காத்தாயோ, அதேபோல் சூரபத்மனை சம்ஹாரம் புரிந்து தேவர்களை நீ காக்க வேண்டும். நீ நம் பெற்றோரை மும்முறை வலம் வந்து தொழுது நின்றால் எப்போதும் வெற்றி உனக்கு சித்திக்கும். இந்த அகிலத்தின் இயக்கத்திற்கு காரணகர்த்தாவாக விளங்கும் மும்மூர்த்திகளையும் இந்திரன் உள்ளிட்ட தேவர்களையும் நான் வணங்குகிறேன். நாம் யுத்தகளத்தில் யாதொரு சூழ்ச்சியும் இன்றி மிக நேர்மையாக யுத்த தர்மங்களுக்கு உட்பட்டு யுத்தம் புரிய வேண்டும். அதுவே நமக்கு வெற்றியை ஈட்டித் தரும். இல்லையேல் தோல்வியே சித்திக்கும். சூரபத்மனின் செயலும் முடிவுமே இந்த உலகத்திற்கு பாடமாக அமையும். இச்சிறு வயதில் எனக்கு இப்பெரும் பொறுப்பினை வழங்கியுள்ளீர்கள். என் மீது தாங்கள் கொண்ட நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. வெற்றியை ஈட்டி அமைதியை மீட்டுத் தருவேன் என்று நான் இப்பொழுது ஈசன் எனக்கு நல்கிய இந்த வெற்றிவேலின் மீது ஆணையிட்டு உறுதியளிக்கின்றேன். எம்பெருமான் முருகன் வாழ்க வாழ்க! தேவர்குல சேனாதிபதி கந்தன் வாழ்க வாழ்க! எம்பெருமான் முருகன் வாழ்க வாழ்க! தேவர்குல சேனாதிபதி கந்தன் வாழ்க வாழ்க! எம்பெருமான் முருகன் வாழ்க வாழ்க! தேவர்குல சேனாதிபதி கந்தன் வாழ்க வாழ்க! அசுரகுலத்தின் ராஜமாதா அன்னை சுரசையும் அசுரகுலத்தின் ராஜகுரு சுக்ராச்சாரியருமே நம் வெற்றிக்கு வழிவகுத்தவர்கள். நான் தோல்வியில் துவண்டு கிடந்த போதெல்லாம் என்னை ஆற்றி தேற்றி நெஞ்சுரமூட்டியவர்கள் இவர்கள்தான். நாம் பாதாள லோகத்தில் அடிமைகளாக கிடக்க வேண்டும் என்பதை
அந்த தேவர்களின் ஆசை. நம் ராஜபோக அரண்மனை வாழ்க்கை அவர்கள் கண்களை உறுத்துகிறது. அதற்காகவே இந்த யுத்தம். நம் ஒற்றுமையே நம் வெற்றிக்கு வழிவகுக்கும். அனைவரும் உறக்கச் சொல்லுங்கள், ஜெய் விஜய் பவ, 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 ஜெய் விஜய் பவ. வெற்றி நமதே, வெற்றி நமதே, வெற்றி நமதே, வெற்றி நமதே, வெற்றி நமதே, வெற்றி நமதே. அரசே, இடி இடிக்கிறது. கழுதை அபசகுணமாக கத்துகிறது. இரத்த மழை பொழிகிறது. அச்சத்தில் எங்கள் ஆவி ஒடுங்குகிறது. அனைவரும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. தாங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும். என்னவாயிற்று? என்னவாயிற்று பதுமகோமலை? தயவு கூர்ந்து என்னோடு வாருங்கள். பதுமகோமலை, இது காதல் புரியும் நேரமா? அரசே, அங்கே பாருங்கள். நான் ஏன் இங்கே தனியாக நின்று கொண்டிருக்கின்றேன்? முருகனோ போர்க்களத்தில் இருக்கின்றான். சூரபத்மனை வெல்வது அத்தனை எளிதான காரியமா என்ன? முருகனுக்கு பல சவால்கள் அங்கே காத்திருக்கின்றன. எனில் நானும் முருகனுக்கு உறுதுணையாக யுத்தகாலம் சென்றால் என்ன? விநாயகா, எங்களிடம் கூட கூறாமல் இத்தனை வேகமாக எங்கு செல்கிறாய்? தந்தையே, அது என்னோடு விளையாட இங்கு யாருமே இல்லை. முருகனோ யுத்தகலத்திற்கு சென்று விட்டான். அதனால் நான் கைலாயத்தில் உலாவலாமே என்று புறப்பட்டு விட்டேன். என்ன விநாயகா, இப்படி கூறிவிட்டாய்? இப்போதுதான் முருகனுக்கு துணையாக உன்னை யுத்தகளம் அனுப்பலாம் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் அதில் உனக்கு விருப்பம் இல்லை போல் தெரிகிறதே. சரி, உன் விருப்பப்படியே உலாசல். தந்தையே, உண்மையில் நான் முருகனுக்கு யுத்தகலத்தில் உதவி புரியவே புறப்பட்டேன். ஆனால் தாங்கள் அதற்கு அனுமதிக்க மாட்டீர்கள் என்றுதான் நான் அதை சொல்லவில்லை. நாங்களும் அப்படியே. நாங்கள் உன்னிடம் எங்கே செல்கிறாய் என்று கேட்டால் உண்மையை சொல்ல மாட்டாய் என்று தெரியும். ஆகவே தந்திரமாக பேசி உண்மையை வரவழைத்தோம். நீ யுத்த களத்திற்கு செல்லக்கூடாது. வா எங்களோடு. ஏன் அன்னையே? விநாயகா, உன் தந்தையின் தீட்சண்யமான ஞானத்தை நீ அறிவாய். எப்பணியை
யாருக்கு நல்க வேண்டும் என்பதை அவர் நன்கு அறிவார். சூரபத்மனோடு நடக்கும் இந்த யுத்த களமானது முருகனுக்குரியது. அக்களத்தில் முருகனை நின்றாட வேண்டும். அதில் வெற்றியோ தோல்வியோ இன்பமோ துன்பமோ அதை முருகனை பெற வேண்டும். இதுதான் உன் தந்தையின் நியதி. இந்த யுத்தத்தின் மூலமே முருகனின் புகழும் பராக்கிரமும் இந்த உலகத்தில் வெளிப்படும். ஆகவே எங்களோடு வா. அண்ணா, அண்ணி எதற்காக அண்ணன் சூரபத்மனை பதற்றத்துடன் அழைத்துச் சென்றார்? அறைக்குள் என்ன நடக்கிறது அண்ணா? ஆம் தாரகாசூரா, எனக்கும் சற்று குழப்பமாகத்தான் உள்ளது. அறைக்குள் சென்றவர்கள் வெகு நேரமாகியும் திரும்பவில்லை. அவர்களை ஏதேனும் ஆபத்து சூழ்ந்திருக்குமோ? அண்ணா, வெளியில் நடந்ததை பார்த்தால் எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. பாருங்கள் அண்ணா, அறைக்குள் சென்று பார்ப்போம். அண்ணா, ஏன் இப்படி உறைந்து போய் நிற்கிறீர்கள்? அப்படி என்னதான் நடந்ததண்ணா? அறைக்குள் அப்படி என்னதான் நடக்கின்றது? அறைக்குள் சென்றவர்கள் யாருமே வெளியில் வராதது ஏன்? சூரபத்மா, உனக்கு என்னவாயிற்று? கதிர்வேலனுக்கு, கார்த்திகேயனுக்கு, தேவசேனாதிபதி முருகனுக்கு, தேவர்களின் சேனாதிபதி முருகனுக்கு, கதிர்வேலனுக்கு, கதிர்வேலனுக்கு, கார்த்திகேயனுக்கு, தேவசேனாதிபதி முருகனுக்கு, தேவர்களின் சேனாதிபதி முருகனுக்கு, கதிர்வேலனுக்கு, கார்த்திகேயனுக்கு, தேவசேனாதிபதி முருகனுக்கு, தேவர்களின் சேனாதிபதி முருகனுக்கு. முருகா, நீ அறியாதது ஒன்றுமில்லை. ஆனால் உரிய நேரத்தில் உரைக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. யுத்தம் என்றால் அங்கே செங்குருதி ஆறாக பெருக்கெடுத்து ஓடும். ரணமும் நிணமும் மரண ஓலமும் நிறைந்திருக்கும். மரணங்கள் நிச்சயமான ஒன்று. ஆகவே நாம் துர்காதேவியை வணங்கி யுத்த களத்திற்கு புறப்படுவோம். அப்பொழுதுதான் தடைகளையும் அபாயங்களையும் கடந்து நம் வெற்றி உறுதியாகும். இதை நான் கூறவில்லை, யுத்த சாஸ்திரங்கள் கூறுகின்றன. தேவகுருவே, தாங்கள் கூறுவது சரியே. ஆகவே நாம் இப்போதே இதே இடத்தில் என் அன்னை துர்காதேவியை வணங்குவோம். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. ஆகவே நாம் இப்போதே இதே இடத்தில் என் அன்னை துர்காதேவியை வணங்குவோம். அன்னையே துர்காதேவி, உன் புதல்வனாகிய நான் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட யுத்தகளம் புறப்படுகிறேன்.
என்னை வாழ்த்தி ஆசி நல்கி வெற்றியை தேவர் குலத்திற்கு உரித்தாக்க வேண்டும். என் அருமை புதல்வனே முருகா, என் ஆசி எப்போதும் உன்னில் இருக்கிறது. வெற்றி எப்போதும் உனது உடைமை. சூரபத்மனை அழித்து நீங்கா புகழ் பெற்று நீ நீடூழி வாழ்வாய். மும்மூர்த்திகளின் துணையும் 30 முக்கோடி தேவர்களின் பக்கபலமும் துர்காதேவியின் ஆசியும் நம்மோடு இருப்பதால் நமக்கு வெற்றி உறுதி. கதிர்வேலனுக்கு, கார்த்திகேயனுக்கு, தேவசேனாதிபதி முருகனுக்கு. குருதேவா, இங்கு என்னதான் நடக்கிறது? மலர்மழை பொழியும் வீர மகேந்திரபுரியில் இரத்தமழை பொழிகிறது. இன்னிசை இசைக்கும் நம் நாட்டில் கழுதைகள் கத்துகின்றன, நரியும் ஓனாயும் ஊளையிடுகின்றன. தண்ணீரை வாரி வழங்கும் இந்த பூமி நெருப்பை கக்குகிறது. யாவற்றிற்கும் மேலாக சிரசற்ற நம் முண்டங்களை நாமே கண்டோம். இதன் பொருள்தான் என்ன? தந்தையே, சாஸ்திரங்கள் இந்த நிமித்தங்களை அபசகுணம் என்று கூறுகின்றன. கழுதை கத்துவதும் நரியும் ஓனாயும் ஊளையிடுவதும் நம் நாடு மயான பூமியாக மாறப்போவதை குறிக்கிறது. தலையற்ற முண்டங்கள் எதை குறிக்கிறது என்றால், இரண்யா, நிறுத்து உன் வியாக்கியானத்தை. சூரபத்மா, இரணியன் கூறுவது யாவும் உண்மையே. இவை யாவும் தேவர்களின் சூழ்ச்சியோ என்று சந்தேகிக்கின்றேன். நாம் ஜெயந்தன் உள்ளிட்டவர்களை சிறையெடுத்துள்ளோம். அதற்கு பழிதீர்க்க தேவர்கள் இப்படி தந்திரம் புரியலாம். மேலும் நமக்கு தோன்றும் அபசகுணங்களை சுபசகுணங்களாக மாற்றிக்கொள்ள முடியும். நம்மிடம் அளப்பெரிய சக்தி உள்ளது. ஆகவே நாம் இந்த துர்சகுணங்களை எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்வோம். ஆம், குருதேவர் கூறுவது சரிதான். நிச்சயம் இது தேவர்களின் சூழ்ச்சியே. நம் மன உறுதியை சிதைக்கவே இந்த செயலை தேவர்கள் புரிந்திருக்கிறார்கள். முருகனை எதிர்கொள்ளும் இந்த வேளையில் தேவர்கள் இத்தகைய சூழ்ச்சிகளை புரிந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு நாம் ஆட்பட்டு விடக்கூடாது. அதற்காக அஞ்சவும் கூடாது. ஆனால் மிகுந்த எச்சரிக்கையோடு நாம் யுத்தத்திற்கு ஆயத்தமாக வேண்டும். குருதேவரே, நான் கூறியது சரியா? மிகவும் சரி. முருகன் மகேந்திரபுரியின் எல்லையை கூட மிதிக்க கூடாது. அதேபோல் அசுரபுரியும் மாயாபுரியும் காக்கப்பட வேண்டும். சிங்கமுகா, அண்ணா, படைகளை திரட்டிக் கொண்டு அசுரபுரிக்கு செல். உத்தரவு அண்ணா. தமிழ்க்கடவுள் முருகன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. தாரகாசுரா,
நம் சேனைகளை திரட்டிக் கொண்டு மாயாபுரிக்கு செல். மாயாபுரிதான் அசுரபுரியின் நுழைவாயில். அங்கே நுழையும் சத்ருக்களை கொன்றுவிடு. அது நம் மகேந்திரபுரியை பாதுகாக்கும். தாயார் உருவாக்கிய அஷ்ட அசுரர்களும் நம் 8 நகரங்களையும் காத்து நிற்பார்கள். உத்தரவு அண்ணா, சென்று வருகிறேன். பானுகோபா, உன் சகோதரர்களை அழைத்துச் சென்று மகேந்திரபுரியை காத்து நில். அப்படியே ஆகட்டும் தந்தையே. பாதாபி, வில்வலா, நீங்கள் இருவரும் பிரம்மதேவரிடமிருந்து பல மாயா சக்திகளை பெற்றுள்ளீர்கள். அதனை பயன்படுத்தும் காலம் வந்துவிட்டது. நீங்கள் பூலோகம் சென்று அங்கே தங்கள் ஆற்றலை பெருக்கிக் கொள்ள சிவனை நோக்கி தவம் இருக்கும், யக்ஞம் மேற்கொள்ளும் தேவ ரிஷிகளை அழித்தொழியுங்கள். அப்படியே ஆகட்டும் குருதேவா. வில்வலா, பாதாபி, நான் உங்கள் தாயான என் தங்கை அஜமுகியை யுத்தத்திற்கு அனுப்பப் போவதில்லை. அஜமுகியின் மாய வித்தைகள் அனைத்தையும் நீங்களும் பெற்றிருக்கிறீர்கள். அந்த மாயா சித்துக்களை கொண்டு மகேந்திரபுரியின் வெற்றிக்கு நீங்களே வழிவகுக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் மாமா. முருகா, முருகா, வா, விரைந்து வா. சூரிய தேவனும் அக்னி தேவனும் வாயு தேவனும் எனக்கு சேவகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் எனக்கு உடன்பாடில்லை. முருகா, நீயோ இளைஞன். உனது பணியை மிகவும் சிறப்பாக செய்வாயாகவே உன் வருகையை எதிர்நோக்கி நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். வெகு நாட்கள் கழித்து எனக்கு சமமான ஒரு மாவீரன் என்னை தேடி வருகிறான். முருகா, உன்னை வதம் செய்யும் அந்த நாளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். வாடா முருகா. அரசே, சிவபுத்திரர் முருகப்பெருமான் தலைமையில் லட்சக்கணக்கான தேவர்கள் ஒன்று திரண்டு நம்முடைய மாயாபுரி மீது படையெடுத்து வருகிறார்கள். 4 மைல் தொலைவில் வந்து கொண்டிருக்கிறது தேவர் சேனை. அவர்கள் எந்நேரத்திலும் மாயாபுரியை சூழ்ந்து விடுவார்கள். ஆம் அரசே. உங்கள் ஸ்டார் விஜய்.